நீங்கள் நல்லா இருப்பீங்க. மீண்டும் இந்த நாளிலே மதிப்பு என்பது எதற்கெதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், எதை மதித்து இருக்க வேண்டும் என்பது குறித்து நான் சொல்ல ஆராய்ச்சிப்படுகிறேன். நம்ம பேக்கெட்டில் 1000 ரூபாய் இருந்தாலும் ஒரு 5 ரூபாய் நமக்கு தெரிந்து வைத்த 5 ரூபாய் காணாமல் போய்விட்டால் அதை தேடி கண்டுபிடிப்பதற்குள் எங்கே போச்சு, என்னாச்சு, யாராவது எடுத்துட்டாங்களா, கீழே விழுந்துச்சுட்டா, அப்படியா இப்படியா என்று தேட ஆரம்பித்து விடுவோம். உள்ளே இருக்கிற 1000 பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். வெளியே போன 5 ரூபாய் மட்டுமே நாம் தேடி கண்டுபிடிக்கிற பழக்கம் எல்லோரிடத்திலும் உண்டு, சொல்கிற என்னிடத்திலும் உண்டு. ஆனால் எதையும் இலவசமாக பெற்றால் அதனுடைய மதிப்பு தெரியாது. ஒரு பென்னு வாங்கினாலும், ஒரு பேனா வாங்கினாலும், அது காசு கொடுத்து வாங்கினால் அதனுடைய மதிப்பு நாம் அதை மதிப்போம். 5 ரூபாய் இந்த பேனா பத்திரமா வச்சுக்கணும், 1 ரூபாய் பென்சில் பத்திரமா வச்சுக்கணும். அதே யாராவது கொடுத்தால் அதனுடைய மதிப்பு தெரியவே தெரியாது. இது எல்லோரிடத்திலும் இருக்கிற இயல்பான ஒரு குணமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் நம்முடைய பொருட்களாகட்டும் எதாகட்டும் அதற்குரிய மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய காசானாலும் சரி, இலவசமாக வந்தாலும் சரி, அதற்குரிய மதிப்பை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் இன்றைய நான் கூறுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. இதே போலத்தான் இஸ்ரேல் ராஜ்யத்தில் ஒரு அன்னாள் என்பவள் பிள்ளை இல்லாத காரணத்தினால் பல பேர் அவளை மலடி என்று சொன்னார்கள். ஆனால் அவள் ஆலயத்தில் போய் ஜெபித்தபோது அவளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கான ஒரு ஆண்மகனை ஆண்டவர் கொடுத்தார். அதை மதிப்போடு பார்த்து அதுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று பார்த்து வளர்த்திய காரணத்தினாலும், ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்த காரணத்தினாலும் அவன் அவன் வளர்ந்து வருகிற போது பல ராஜாக்களுக்கு அபிஷேகம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அவன் வளர்க்கப்பட்டான் என்பது எல்லோரும் தெரிந்தது. அதே போலத்தான் சிம்சோன் என்பவனை அவனுடைய தாய் தந்தைக்கு டைரக்டாக வந்து ஆண்டவர் பேசினார். இஸ்ரேல் ஜனத்துக்கு எதிராக போரடிக்கிற பெலிஸ்தரை அடக்க வேண்டும் என்று ஒரு மகனை நான் கொடுப்பேன். அந்த மகனுடைய முடி சவரம் பண்ணக்கூடாது, மேலும் திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் இலவசமாக பெற்றதை சரியாக கண்காணிக்காமல் இருந்த காரணத்தினால் அவன் தன்னுடைய கடவுள் கொடுத்த பலத்தை இழந்தான் என்பது ஒரு சரித்திரம். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? எதாக இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுக்குறவளாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன தீக்குச்சியாக இருந்தாலும் சரி, சின்ன பென்சிலாக இருந்தாலும் சரி, சிறுதர்மம் பல்கத்த உதவும் என்ற எண்ணத்தோடு மட்டுமல்ல, அதற்குரிய மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று கோரி நான் முடிக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் நீங்கள் அனுப்புங்க. நாளை சந்திப்போமா?